2025ல் குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து போட்டாச்சு சரிங்களா. ஜிகே எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து கூற்று காரணம் அந்த ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அது போக பொறுத்துக அதிகமாக இருக்குது. அந்த பொறுத்துக ரிலேட்டடாக நதிகள் அது உருவாகும் இடம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் சபை அதை நிரூபியவர் யார் அந்த மாதிரி பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் தரமானதாகவே இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜிகே பற்றின பயம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி கீழ்கண்டவற்றில் கூற்று நீங்கள் கவனித்து சரியான விடை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் வாசிக்கும் போது நல்லா வாசிச்சிடணும். சரியான விடை தான். இங்கிலீஷும் தமிழும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கிறத கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும். அடுத்து துணிவுரைன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது ரெண்டுமே இதுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவாக பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு எதையும் நீங்கள் சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதி திறனை தரவல்லன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டி பிராக்லி அலைநீளத்தினை பெறும். அதனால் மற்ற துகள்கள் அது சிறிய அளவீடு உட்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் தொடாத டாபிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்கி ரெண்டுமே பாசிட்டிவில் ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நதி அது கலக்கும் இடத்தை கொடுத்துருக்காங்க. ஹவாங்கோ அப்படின்னா மஞ்சள் கடலில் போய் கலக்குமா. நதி அதோட கலக்கும் இடமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆறு அது உருவாகும் இடத்தை வந்து உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நதி கலக்கும் இடத்தை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வேறு எதெல்லாம் இருக்குது நம்ம புக்கில் இருக்கிறத நல்லா கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. நைஜர் அப்படிங்கிறது கினி வளைகுடா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கினி வளைகுடாவில் போய் கலக்குது. ஓல்கா அப்படிங்கிறது வந்து காஸ்பியன் கடலில் போய் கலக்குது சரிங்களா. மெக்கன்சி பியூபோர்ட்டர் கடலில் போய் கலக்குது சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்துக தான் சரிங்களா. பொறுத்துகையில் வந்து சரியானதை நீங்கள் பொறுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒற்றைக்கல் ரதம் புக்கில் இருக்குது. நமக்கு புக்கில் இருக்குது ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம் அப்படிங்கிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் 4 3 ஆப்ஷனை கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாகவே போட்டுடலாம். உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி வீரட்டானேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கி நம்மளுக்கு திருத்தணியில் இருக்குது சரிங்களா. திருத்தணியில் இருக்குது. பரசுராமேஸ்வரர் கோயில் குடிமல்லத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 4 இதையும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு இதை உங்களுக்கு ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வைக்கலாம் சரிங்களா. கட்டடக்கலை ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு டெல்லிக்கு முழு மாதிரியான மாநிலத்திற்கும் அந்தஸ்து வழங்கப்படவில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், வழங்கலை. இந்தியாவின் தலைநகரமாக டில்லி விளங்குவதால் அதற்கு சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஆனால் அதுக்கான விளக்கம் இது கிடையாது சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த கண்டென்ட்டு. இதுக்கான சட்ட திருத்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஜூன் 29 2000 யுஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி 174 நாடுகளின் மனித முன்னேற்ற குறியீட்டின்படி இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கொடுத்துருக்காங்க 128. ஸோ இந்த மாதிரி தரவரிசை வந்து உங்களுக்கு கேட்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜ்ய சாவா யோசனா பிரதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து வீடு தான் சரிங்களா. வீடு தான். சேரிகள் இல்லாமை, சேரிகை இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ வீடு கட்டி கொடுக்கறது தான் இதோட முக்கிய குறிக்கோள். ஸோ இதை வந்து நான் வந்து போன வாட்டியே சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு தீம் குறிக்கோள் திட்டம் இருந்ததுன்னா அதோட குறிக்கோள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா ஃபாண்டம் இன் தி பிரெயின் என்ற நாவலோட ஆசிரியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கும்போது புக்கு அவார்டு ரிலேட்டடாக கேட்பாங்க சரிங்களா. அது நாவல் ப்ரைஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு புக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் விஎஸ் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க தான்.
நெக்ஸ்ட் இந்தியாவோட தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா யோகேஷ் குமார் ஜெபர்வால் அப்படிங்கிறவங்க, ரெண்டாவது கேஜி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வருவாங்க, மூணாவது சுரேஷ் ரோமி கபாடியா அப்படிங்கிறவங்க, நாலாவது அல்டாமஸ் கபீர் அப்படிங்கிறவங்க வராங்க. இந்தியாவோட தலைமை நீதிபதியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, முதலமைச்சர் அவங்கள வரிசையாக படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். உத்தரகண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் 2013 பாதிக்கப்படாத பகுதி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹனுமன்கர். ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. YV ரெட்டி. இப்போ உங்களுக்கு 15வது நிதிக்குழு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்புகள் அதிகமான கொஸ்டின், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2013 பிப்ரவரி 3 நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளை பின்வற்றி எது இடம்பெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரிதிலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்போ நடந்த எக்ஸாமில் உள்ள கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. காலம் 1 காலம் 2 கொடுக்கப்பட்டுள்ளதை பொறுத்து சரியான விடையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஹோலோப்னியூட்டிக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா அனைத்து சுவாச துவாரமும் திறந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின்னா மெட்டானியூஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா இறுதி இணை சுவாசத்துவாரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஆப்ஷன் 5வது இதில் வரும். அதே மாதிரி ப்ரோ நியூஸ்டிக் அப்படிங்கிறது முன்மார்பு சுவாச துவாரம் மற்றும் திறந்த நிலையில் உள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிராங்கியூனியூஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா சுவாச துவாரம் பதிலாக செவுள்கள் காணப்படுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆம்பினியூஸ்டிக் அப்படிங்கிறது என்னது வரும் அப்படின்னாக்கி 4வது முன்மார்பு மற்றும் பின் வயிற்று சுவாச துவாரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வாட் இஸ் வாட்டில் கேட்பாங்க. இப்போ சுவாசம் ரிலேட்டடாக கண்டென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பாட்டு பகுதிக்கான பேர் என்ன, அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கு ஹார்ட்டுலேயும் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது உரை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட்டை பற்றின கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க பேசிக் பார்ட்டில் உள்ள கொஞ்சம் கண்டென்ட்டை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி பேசிக் பார்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸி தான். தினமும் யூஸ் பண்ணுற மூச்சு வாங்கி வெளியில் விடுற நுரையீரல் பகுதியில் உள்ள பகுதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற ஹார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மூளை அதிகமாக வேலை செய்யுது, மூளையோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணு நம்ம பார்க்குறோம், அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே போதுங்க, நீங்கள் அடிச்சிடலாம். சயின்ஸ் ரொம்ப பயப்படுறதுக்கு இருக்காது. அடுத்து விட்டமின் டி முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்கரைன் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு விட்டமின் டி பெறுகிறாங்க, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? விட்டமின் ஏயும் ரொம்ப முக்கியமானது தான், கண்ணு சம்மந்தப்பட்டது, சரிங்களா? ஸோ அந்த விட்டமின் ஏ பற்றின கண்டென்ட் ப்ரீவியஸ் இயரில் ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க, பொறுத்துகளே அதிகமாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கண்டென்ட்டு அந்த போரில் யார் கரெக்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் பக்சார் போர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக பொறுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி வருஷம் 1, 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சபை, அந்த சபையை நிறுவியவர் யார் அப்படிங்கிறது தான். ஆத்மீய சபா எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னாக்கி ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா ஆத்மாராங் பாண்டுராங். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. தக்கான கல்விக்குழு MG ரானடே. இந்த கொஸ்டினோட கண்டென்ட் கேட்காம இருந்த நாளே கிடையாது, எல்லாத்துலேயுமே கேட்டுருந்தாங்க. இதோட வருஷம் கேட்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வாட்டி எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு அடிக்க பரிந்துரை செய்து வழங்கிய ஆணையம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டல் ஆணையம் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்த கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா 11வது அட்டவணையில் தான் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த 5ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் லாப நாட்டை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து
49 வரைக்கும் மேக்ஸ் தான். அடுத்து 50வது கொஸ்டினை பாருங்களேன். குழந்தைகளுக்கு எந்த நோய் புரத குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மராஸ்மஸ். மீது எல்லாமே நம்மளுக்கு விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுத நோய். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சயின்ஸில் வந்து நோய்களும் பார்த்துக்கோங்க. நம்மளோட உடம்புல உள்ள பகுதி என்ன இது யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் ரிலேட்டடாக போர் பார்த்துக்கோங்க. அந்த போருக்கு அப்புறம் சபை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சபையை நிறுவியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஜாகிரபி ரிலேட்டடாக கேட்டிருக்கும் போது நதி உருவாகும் இடம், அது கலக்கிற இடத்த கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் கண்டென்ட் வந்து இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? இப்போ அடுத்த ஒரு 25 பார்த்தாச்சு. இந்த கொஸ்டினில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்மளுக்கு உள்ள இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் படிக்கலைன்னாலுமே அந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பழைய கொஸ்டின்லாம் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. நிறையா உங்களுக்கு புரிதல் ஏற்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வேறு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.